எதனால வந்தது? இல்லை சார், ரொம்ப நாளாவே நான் படிச்சுட்டு இருக்கேன். இந்த டிராக்டர் வாங்கிட்டு நிறைய பேர் லோன் கட்ட முடியாம இறந்துருக்காங்க நியூஸ்ல நான் படிச்சிருக்கேன். ஸோ அப்பவே எனக்குள்ள தோணுச்சு, கண்டிப்பா விவசாயத்துக்கு டிராக்டர் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துட்டு ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கறத விட அங்க இருக்கிற ஒரு நல்ல சமூக சேவர்கள் யாரும் அவங்க செலக்ட் பண்ணி கஷ்டப்படுற விவசாயியை செலக்ட் பண்ணி அவங்க மூலியமா அவருக்கும் பயன்படணும், அவரு டைம் யூஸ் பண்ற டைம் போக மற்றவங்களுக்கும் ஃப்ரீயா கொடுக்கணும். ஸோ எல்லாரும் பயன்படுத்தலாம். ரஜினி சார் என்னென்ன சொன்னாங்க? ரொம்ப சந்தோஷமா, அதான் நீங்க வாய்ஸ் கேட்டிருப்பீங்கல்ல, அவர் வந்து மனசார வாழ்த்திருக்காரு ரஜினி சார். ஸோ குரு, ஸோ அவருடைய வாழ்த்து வந்து எனக்கு பயங்கர உற்சாகத்தை கொடுத்துருக்கு. அவருக்கு என்னுடைய நன்றி. திரைப்பட பாடலுக்கு இளையராஜா இசையா மொழியா அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. சரி, இல்ல நான் அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல. அடுத்த படம் என்ன நினைக்கிறீங்க? அடுத்த படம் தான் பெஞ்ச் இருக்கு. சொல்லிட்டேன் விஜய் சார் வந்து இப்ப அரசியல் வந்திருக்காங்க. இப்ப அதை பத்தி நீங்க உங்களோட நண்பர் அரசியலுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். மக்கள் அவர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு இருக்காரு, அவரும் மக்கள் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு இருக்காங்க. அவர் வந்து எதுல வந்தாலும் ஜெயிக்கணும்னு நான் வணங்குற ராகவேந்திர சாமி. சாரோட இணைந்து பயணிப்பீங்களா? அவரோட இணைந்து பயணிப்பீங்களா? நான் சேவை பண்ணிட்டு இருக்கேன். சேவையே கடவுள். 12th எக்ஸாம்ல இப்ப நிறைய ஸ்டூடண்ட் ஃபெயில் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது அவங்க நிறைய பேர் அசோசியேட் எல்லாம் பண்றாங்க. இல்ல ஃபெயில் ஆகுறதுங்கிறது லைஃப்ல எதுவுமே இல்லைங்க. ஸோ இது வந்து அது வந்து இப்போ பாருங்க, 2 கை கால் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள்லாம் பார்த்தீங்கன்னா 2 கை இல்லை, கால் இல்லை. பட் அவங்களே வந்து அவ்வளோ முயற்சி எடுத்து அது பண்ணும்போது இதெல்லாம் ஃபெயிலுன்றதுலாம் ஒரு சின்ன விஷயம், நம்மளுக்கு படிக்கட்டாக தான் எடுத்துக்கணும். விஜய் சார் 12th 3 ரேங்க் எடுத்தவங்களுக்கு ஆனர் பண்றாங்க. நீங்க ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? பார்த்து பண்ணலாம். தேங்க்யூ. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.